ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக மலையாளத்தில் வெளிவந்த ராணம் யானம் அப்படின்ற ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக படத்துக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு கிராமத்தில் ஒரு நபர் இறந்து போயிருக்காரு. அவருக்கு சடங்குகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அதே ஊரில் இருக்கிற 2 புரோகிதரை கட்டுறாங்க. அவங்களில் ஒருத்தர் பேர் நம்பூதிரி, இன்னொருத்தர் பேர் அவராச்சன். அந்த ஊருக்காரங்க பெரும்பாலும் நம்பூதிரியுடைய பேச்சை நம்புவாங்க. அதெல்லாம் பார்த்த நவராச்சன் ஊர் மக்கள் எல்லாருமே நம்பூதிரியை இதுக்காண்டி மதிக்கிறாங்க. நம்ம நம்பூதிரியோட எந்த விஷயத்தில் குறைஞ்சு போயிருக்கோம், நம்ம அவனுக்கு ஈக்குவல் தானே, இதுக்காண்டி அவனை அதிகமாக புகழ்கிறாங்க அப்படின்னு கோவப்படுறான். நம்பூதிரினா பிடிக்காம போது ரொம்ப அதிகமாக கோவப்படுறான். இன்னொரு பக்கம் நம்பூதிரி அந்த ஊர் மக்களுக்கு நல்ல விதமாக ஜோசியம் பார்க்குறான். யாராவது நோயின்னு வந்தால் ஆயுர்வேத முறையில் அவங்கள நல்லபடியாக குணமாக்குறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாமி சிலை பண்ணி அதை நம்பூதிரி கிட்ட கொண்டு போயிட்டு அந்த சிலையை கோவிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ண என்னைக்கு உகந்த நாள் அப்படின்னு கேட்கும்போது நம்பூதிரி ஜோசியம் பார்த்து அதுக்கு நல்ல நாள் என்னமோ அதை சொல்கிறான். சீன் கட் பண்ணா நம்பூதிரியுடைய மனைவி பிரகலா மாசமாக இருக்காங்க. அப்போ நம்பூதிரி தனக்கு பிறக்க போகிற அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோசியம் பார்க்குறாரு. சரியா அதே டைமில் இன்னொரு பக்கம் பிரகலாவுக்கு ப்ரெக்னன்சி பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு நான் என்ற ஒரு பொண்ணு வந்து பிரசவம் பார்க்குறாங்க. அப்போது சரளுக்கு 2 பசங்க பார்க்குறாங்க. பிரசவம் பார்த்த அந்த பெண்மணி நேராக நம்பூதிரி கிட்ட போயிட்டு உங்களுக்கு 2 பசங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்பூதிரியுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அப்போயே நம்பூதிரி தனக்கு பிறக்க போகிற குழந்தைங்க பற்றி ஜோசியம் பார்க்கும்போது ஒரு பிள்ளை பிறந்தால் தனக்கு கொடுக்க செல்வம் எல்லாமே ரொம்ப அதிகமாகும் அப்படின்னும், அதை 2 பிள்ளை பிறந்தால் தான் உயிருக்கே ஆபத்து அப்படின்னும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்பூதிரி ரொம்ப சோகமாயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தனக்கு இருக்க 2 பிள்ளைங்கள ஒரு குழந்தை கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய தம்பி அசோகன் அழைச்சி தனக்கு இருக்க 2 பிள்ளைங்கள ஒரு குழந்தைய விஷம் கொடுத்து கொள்ளு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அசோகன் என்னால் பச்சை குழந்தைய கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்பூதிரி பிரசவம் பார்த்த அந்த நானுக்கிட்ட போயிட்டு நீங்களே ஒரு குழந்தைய கொன்றுங்க அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லும்போது என்னால் அதை பண்ண முடியாதுன்னு அவங்களும் அதை மறுக்கிறாங்க. ஆனால் நம்பூதிரி விடாமல் அவங்கள கட்டாயப்படுத்துறதுனால அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் போனால் கூட வேறு வழி இல்லாமல் ஒரு குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. நேராக அந்த விஷயத்தை கையில் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது. பிரசவம் பார்த்த நான் என்ற அந்த பொண்ணுக்கு அங்கே இருக்க 2 பசங்களில் முதல்ல பிறந்த குழந்தை யார், 2வது பிறந்த குழந்தை யாருன்னு தெரியாமல் போகுது. நம்பூதிரியும் அந்த பெண்கிட்ட போயிட்டு உனக்கு முதல்ல பிறந்த குழந்தை யாருன்னு தெரியாமல் போனால் இந்த விஷயத்த நீ இங்கேயே மறந்து போயிரு, நீ யாரையும் கொல்ல வேணாம், இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு அவங்க கையில் கொஞ்சம் காசு கொடுத்து அங்கேருந்து வெளியே அனுப்புகிறாரு. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த 2 பசங்களும் வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. அவங்களுக்கு நம்பூதிரி யாதவ் அண்ட் உன்னி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. நம்பூதிரி தனக்கு பிறந்த அந்த 2 பசங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த விஷயம் நானி அசோகன் அவங்க 2 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்னொரு பக்கம் அசோகன் யாதவ் உன்னின்ற அந்த 2 பசங்க கூட ரொம்ப பாண்டிங்கில் இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்பூதிரி மட்டும் இந்த 2 பசங்களும் வளர்ந்து பெரிய ஆளான பிறகு யார் ஒருத்தர் என்னுடைய பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கானோ, யார் என்ன மாதிரியே உருவாகிறானோ அவன் தான் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவேன், அப்படி இல்லாமல் இருக்கவனை அப்படி கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சாமி கும்பிடணும், அதுக்கு நல்ல நாள் குடிச்சுத்தாங்க அப்படின்னு நம்பூதிரி தேடி வரும்போது அங்கே இருக்க அசோகன் அண்ணன் ஊருக்கு போயிருக்காரு. இப்போ இங்கே யாரும் கிடையாது, அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருங்கன்னு வீட்டில் உட்கார வச்சிருக்காரு. அப்போ அங்கே இருக்க யாதவ் எனக்கும் எங்கள் அப்பா மாதிரி ஜாதகம் பார்க்க வரும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பூஜை பண்ணணும்னு என்னைக்கு டேட் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு நல்ல நாள் கிடையாது, வேற நாளில் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்க பெரியவங்க யாருமே அவன் பேச்சை பெருசாக கண்டுக்கல. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்பூதிரி அங்க போயிடுறாரு. அந்த ஊர் மக்கள் கிட்ட என்னன்னு கேட்டுட்டு அவரும் சோழி உருட்டின பிறகு நீங்க பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்க நாள் நல்ல நாள் கிடையாது, வேற நாள்ல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி யாதவ் எந்த டேட்டை சொன்னானோ அதே டேட்டை அவர் சொல்றாரு. அதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு உங்க பையன் கூட இதே டேட்டா சொன்னா அப்படின்னு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. அதை கேட்ட நம்பூதிரி அப்போ யாதவ் தான் தனக்கு பிறந்த முதல் குழந்தை, அவன் தான் தன்னை மாதிரியே வருவான் அப்படின்னு அன்னையிலிருந்து யாதவ் ரொம்ப அதிகமாக பாசம் காட்டி பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். 2வது பையன் உன்னியை கண்டுக்காம அப்படியே விட்டுறான். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அசோகன் 2 பிள்ளைங்களும் தனக்கு பிறந்த பிள்ளைங்களா இருந்தால் கூட ஒரு பையன் மேலே மட்டும் அவர் ரொம்ப அதிகமாக பாசம் காட்டுறாரு, இன்னொரு பையனை ஒதுக்குறாரு அப்படின்னு தன் அண்ணன் மேலே கோவப்படுறான். இப்படி நாட்கள் போக ஆரம்பிக்குது. வருஷங்கள் கழியுது. உன்னி யாதவ் அவங்க 2 பேரும் வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. நம்பூதிரியும் அதே காலகட்டத்தில் யாதவ் தான் தனக்கு இருக்க மூத்த வாரிசு அப்படின்னு தன்னுடைய ஜோசிய கலை எல்லாத்தையுமே அவனுக்கு சொல்லிக் கொடுத்து பெரிய ஆளாக்குறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் கோவிலில் திருவிழா வருது. அங்கே யானை கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ நம்பூதிரி தன்னுடைய அடுத்த வாரிசு நீ தான் இனிமேல் இந்த கோவில் பூஜை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு யாதவ் கையில் யானைக்கு உண்டான சாப்பாடை கொடுத்து யானைக்கு ஊட்டி விட சொல்லும்போது யாதவும் அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு யானை கிட்ட போகிறான். ஆனால் அங்கே ஊட்டி விடும்போது யானை அந்த சாப்பாட்டை சாப்பிட மறுக்குது. அதை பார்த்து அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் சரியா அதே நேரத்தில் அங்கே இருக்க உண்ணி யானை கிட்ட போயிட்டு அதுக்குண்டான சாப்பாடு எடுத்து கொடுக்கும்போது யானை ரொம்ப பொறுமையாக அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா மக்களுமே ஆசீர்வதிச்சு அந்த கோயிலுக்குள்ளேயும் போகுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்பூதிரி மனைவி ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் கூட நம்பூதிரி மட்டும் ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கடுத்து கோயிலுக்குள்ள சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு நம்பூதிரி அங்கே இருக்க ஒரு ஆளுக்கிட்ட யானைக்குண்டான
உண்டான சாப்பாடை கொண்டு வர சொல்கிறான். அவர் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அதை யானைக்கிட்ட கொடுக்க போகிறான். அப்போது உன்னி அங்கே போயிட்டு யானைக்கு உண்டான சாப்பாட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இந்த சாப்பாட்டை நீ கொடுக்கக்கூடாது, யாதவ் தான் கொடுக்கணும் அப்படின்னு யாதவ் கையில் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்குறான். அப்போ யாதவ் தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு யானைக்கு சாப்பாட்டை யார் கொடுத்தா என்ன, யானை சாப்பிட்றோம் இல்லையா அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு யாதவ் கையில் சாப்பாட்டை கொடுத்து யானைக்கு ஊட்டி விட சொல்லும்போது அவனும் வேறு வழி இல்லாமல் அந்த சாப்பாட்டை யானை கொடுக்குறான். அப்போ அந்த யானையும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றது. அதை பார்த்த உன்னி மனசளவில் ரொம்ப வருத்தப்படுறான். அப்பதான் பார்த்தோன்னா அதே ஊரில் இருக்க ராணி என்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அதே ஊரில் பொம்மை வித்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. நம்பூதிரியுடைய கார் டிரைவரான மதனுடைய கண்ணு அந்த ராணி மேலே இருக்கு. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறா. அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் முன்னி தான் சிட்டிக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்க்கணும், தன் பேரை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவன் அப்ளை பண்ண ஒரு கம்பெனிலேருந்து அவனுக்கு ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. அதனால சிட்டிக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், எனக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்பூதிரி நீ சிட்டிக்கு போயிட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு உன்னைக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் கூட அப்பாவோட பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாமல் அப்படியே அமைதியாகிடுறான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க யாதவ் உன்னிக்கிட்ட போயிட்டு அப்பா சொல்கிறத முழுசா கேளு, அவர் சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காண்டி தான் சொல்கிறான். கட் பண்ண அடுத்த சீன்லேயே சோஃபி என்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய சொந்த ஊர் அதே தான். ஆனால் அந்த பொண்ணுடைய அம்மா இறந்த பிறகு அவங்க அப்பா ஸ்டீஃபன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சிட்டிக்கு போயிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப தன் கிராமத்துக்கு போகணுன்னு அவங்க இங்கே வந்திருக்காங்க. சோஃபியாவுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். தான் பார்க்குற எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் இந்த ஊருக்கு வந்த பிறகு அந்த ஊருடைய கட்டுப்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் யாதவ் வேலை விஷயமா படகுல வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே அவுராச்சன் தன் பொண்ணோட வர்றான். அவுராச்சனுக்கு யாதவ்னா பிடிக்காது, ரொம்ப கோவப்படுவான். ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பூதிரிக்கு அடுத்து யாதவ் தான் கௌரவிக்கிறாங்க அப்படின்னு. யாதவை கோவப்படுத்துகிற மாதிரி அங்கே பேசுகிறான். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட யாதவ், என்ன அவுராச்சன் நீங்கள் சிட்டிக்கு போகிறீங்க கேள்விப்பட்டேன், பண பிரச்சனையா, நகையெல்லாம் அடகு வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு அவுராச்சனுக்கு யாதவ் மேலே கோவம் இன்னும் அதிகமாகுது. சீன் கட் பண்ணால் அடுத்த நாளே சோஃபியா ஸ்டீஃபன் அவங்க ரெண்டு பேரும் நம்பூதிரியை பார்க்க அவருடைய வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, ஸ்டீஃபன் நம்பூதிரி அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னால தன்னுடைய மகள் சோஃபியாவை அந்த குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்த ஸ்டீஃபன் தன் பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ சோஃபியா சரளா கிட்ட போயிட்டு இந்த ஊருடைய கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பற்றி நான் இன்னும் அதிகமாக கற்றுக்க ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு முறை உங்கள் வீட்டெல்லாம் சுற்றி காட்டுவீங்களா, இதை பற்றிலாம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உள்ள யாதோ ஒரு முக்கியமான பூஜை பண்ணிட்டு இருக்கான், இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சரளா அதுக்கு மறுக்கிறாங்க. ஆனால் அப்போ அங்கே இருக்க நம்பூதிரி அதெல்லாம் கேட்ட பிறகு, நீ வீட்டுக்குள்ளே போய் பார்க்க ஆசைப்பட்டேன்னா நீ தாராளமாக வீட்டுக்குள்ளே போ, கொஞ்சம் பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவை வீட்டுக்குள்ளே போக சொல்கிறான். சோஃபியா அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக யாதோ பூஜை பண்ணுற அறைக்குள்ளே கூட போகிறாங்க. அந்த கதவை திறந்து பார்க்கும்போது யாதவ் முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. யாதவ் அந்த பொண்ணுக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே சோஃபியா சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சடனா யாதவ் பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணை தாக்க ஆரம்பிச்சு அவங்கள தப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்த சோஃபியா ஷாக்காயிட்டு அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அங்கே நடந்த தான் பார்த்த இந்த விஷயத்தையுமே தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லாமல் தப்பாவோட அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த சோஃபியாவுக்கு யாதவ் அங்கே ஏதோ தவறு பண்ணிட்டு இருக்கான்னு புரியுது. இங்கே தான் நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஊருடைய மலை மேலே ஒரு பெரிய கோயில் இருக்கு. அங்கே மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் பூஜை பண்ணுவாங்க. யாதவ் குதிரை வண்டியில் அந்த கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டும் இருக்கான். நம்பூதிரி யாதவ் அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் நம்பூதிரியுடைய டிரைவரான மதனும் அவங்க கூடவே போகிறான். எதுக்குன்னா மதன் அந்த கோவிலை சுற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு திரும்ப அங்கே இருந்து வீட்டுக்கு வந்துருவான். இப்போ மதன் அங்க தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு போன பிறகு யாதவ் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு அடுத்த நாளே அந்த ஊர்ல இருக்க ஒரு மாடு வெறி பிடிச்சி போய் தான் கை தவிர்த்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்குது. அந்த மாட்டை பிடிக்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே துரத்துறாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் யாராலுமே அந்த மாட்டை அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நம்பூதிரி பையன் உன்னி அந்த மாட்டை அடைக்கிறான். அது எல்லாத்தையும் பார்த்த சோஃபியா அந்த பையன் யாரு அப்படின்னு தன்னுடைய ஆன்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையில ஆசை வளர்க்குறாங்க. அதனால சோஃபியா ஊரெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு ராணி இன்ட்ரோ ஆகுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பேசிக்கிறாங்க. சரியா அதே டைம்ல ராணியுடைய காதலன் மதன் அங்க போறான். அப்போ சோஃபியா மதனை பார்த்து, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், எனக்கு மலை மேல அந்த கோயிலை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, உங்களால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மதன் தயங்குறான். அப்போ ராணி மதன் கிட்ட குழஞ்சு பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறாங்க. மதன் கூட்டிட்டு போக ஒத்துக்கிறான். அவங்கள கார்ல கூட்டிட்டு போக ரெடி ஆகும் போதே சரியா உன்னி அங்க போயிட்டு உன்னை அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு மதன் கிட்ட சொல்லும் போது அப்போ மதன் உன்னி கிட்ட, சோஃபியா மலை மேல அந்த கோயிலை பார்க்க ஆசைப்படுறாங்க, நீ அவங்கள மலை மேல கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி டைரக்டா நம்பிக்கிட்ட போயிடுறான். உன்னி சோஃபியாவை மலை மேல அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். ரீனா நடக்க முடியாம மலையோட பாதியிலே உட்காந்துடுறாங்க. சோஃபியா மட்டும் உன்னி கூட மலை உச்சிக்கே போயிடுறாங்க. மலை உச்சியில இருக்க கோயிலை ரீச் ஆகும் போது, நான் கோயிலுக்குள்ள போயிட்டு பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சோஃபியா சொல்லும் போது அப்போ உன்னி அவங்கள தடுத்து, என்னுடைய அப்பா யாதவ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தவிர இந்த கோயிலுக்குள்ள போக யாருக்கும் அனுமதி கிடையாது, ஈவன் நாம் கூட இந்த கோயிலுக்குள்ள போனது கிடையாது அப்படின்னு அதுக்கு நோ சொல்றான். சோஃபியாவும் சரி சொல்லிட்டு அப்போ வரைக்கும் பார்த்ததோட அங்கிருந்து நடை கட்டுறாங்க. அப்போலேருந்து சோஃபியாவுக்கு உன்னியை ரொம்ப பிடிச்சி போகுது, அவனுடைய மனசு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே நம்பூதிரிக்கு சோஃபியா மலை மேல அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க.
அவங்கள கூட்டிகிட்டு போனது உன்னிதான்னு தெரிஞ்சு உன்னியை கூப்பிட்டு யாருமே அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காண்டி கூட்டிகிட்டு போன அப்படின்னு அவனை திட்டுறாரு. அப்போ உன்னி ரொம்ப வருத்தப்படுறான். அதே ஊரில் இருக்க தான் ஃப்ரெண்டு பாபு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ சோஃபியா உன்னிக்கிட்ட போய் சாரி என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே உங்கள் அப்பா உன்னை திட்டினாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ உன்னி இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போதே சோஃபியா தனக்கு உன்னின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்ககிட்டயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உன்னியும் சோஃபியாவை பிடிச்சிருக்க காரணத்தினால நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே சோஃபியா உன்னிக்கிட்ட இந்த ஊரில் வேற யாராவது மாந்திரிகம் பண்ணுறவங்க இருக்காங்களா, ஜோசியக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பாவை தவிர்த்து அவராச்சன்ற இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஒரு முறை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சோஃபியா கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றும் சாரி சொல்லிட்டு சோஃபியாவை அழைச்சிட்டு அவராச்சனுடைய வீட்டுக்கே போகிறான். அங்கே சோஃபியா அவராச்சன் கிட்ட ஜோசியம், மாந்திரிகம், தாந்திரிகம், பூஜை அதை பற்றி பல கேள்விகள் கேட்கும்போது அப்போ அவராச்சன் கோவப்பட்டு இதெல்லாமே ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சோஃபியா கோவப்பட்டு ஆண்களை விட பெண்கள் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிருக்காங்க, நாங்கள் எதுக்காண்டி தெரிஞ்சுக்க கூடாது, எங்களுக்கு அதுக்கு உண்டான தகுதி கிடையாதா அப்படின்னு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே சோஃபியா எனக்கு ஜோசியம், மாந்திரிகம், தந்திரிகம், பூஜை, கர்மா இதை பற்றி உள்ள புத்தகங்கள் எனக்கு தேவை, நான் படிக்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு உன்னியும் இது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே என்னுடைய அப்பாவுடைய அறையிலுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்கிறான். அன்னைக்கு ஈவினிங்கே உன்னி தன்னுடைய அப்பாவுடைய அறைக்கு போயிட்டு அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்தையுமே கலர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்பூதிரி அதை பார்த்துறாரு. இது எல்லாத்தையுமே நீ எதுக்காண்டி இருக்கிற, இது தொடர்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, இது எல்லாமே யாதவுக்கு சொந்தமானது அப்படின்னு திட்டுறாரு. அது எல்லாத்தையும் கேட்ட உன்னி ரொம்ப வருத்தப்படுறான். அங்கே சீனை கட் பண்ண ஆரம்பத்தில் நம்ம பார்த்த நானி பல நாட்கள் கழிச்சு திரும்ப அதே ஊருக்கு போகிறாங்க. நானி நம்பூதிரியை பார்க்க அவர்கிட்ட போகும்போது நம்பூதிரி நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். நீ எதுக்கடி திரும்ப இந்த ஊருக்கு வந்த, ஒன்று தான் வரக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா அப்படின்னு கோவத்தோட கேட்கும்போது ஐயா எனக்கு சிட்டியில் தங்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, சரியான வேலை கிடையாது, அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு பணியோடு கேட்குறாங்க. அப்போ நம்பூதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நானியை இதே வீட்டில் தங்க வச்சா ஆரம்பத்தில் பிரசவம் பார்க்கும்போது யாதோ உன்னி அவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் கொலை பண்ண சொன்ன விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு பயப்பட்டு இங்கே எந்த ஒரு வேலையும் கிடையாது, நீ கிளம்பி இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது நானியும் வேறு வழி இல்லாமல் திரும்பி போகிறாங்க. அப்படி போகிற வழியிலேயே அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே மயங்கி விழுகிறாங்க. சரியா அதே நேரத்துக்கு சோஃபியா அந்த வழியே காரில் போகிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நானியை காருக்குள்ளே ஏற்றிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. நானி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பார்க்க உடம்பு சரியில்லை போல இருக்குது, நம்ம வாங்க மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நானே இல்லை வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நானி நல்லா இல்லை, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சோஃபியா சரி வாங்க எங்களுடைய வீட்டுக்கு போய்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு போங்க அப்படின்னு வீட்டுக்கு கழிச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்போ நானே சோஃபியா கிட்ட எனக்கு ஏதாவது உங்களால் சின்ன வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நானுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்ட சோஃபியாவும் சரி எங்கள் வீட்டில் சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இங்கே தங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நானே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு சரி சொல்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே உன்னி சோஃபியா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ சோஃபியா நானியை அங்கே கூப்பிட்டு இவங்க தான் உங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவங்க, நீ இந்த உலகத்துக்கு வந்தபோது உன்னை முதல் முறையாக பார்த்ததே இவங்க தான் அப்படின்னு நானியை உன்னிக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. உன்னியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியா அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அங்கே தான் சோஃபியா உண்மையிலேயே அந்த ஊருடைய கட்டுப்பாடு, கலாச்சாரம் அதெல்லாம் பற்றி எதுக்காண்டி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க அப்படின்ற அந்த உண்மையை சொல்கிறாங்க. சோஃபியா நம்பூதிரியுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது யாதோ அங்கே ஒரு பொண்ணுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் உண்மையிலேயே யாதோ பூஜை பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பெண்கள் கிட்ட தவறு நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதனால தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு யாதோ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு உன்னிக்கிட்ட கூட அதை கேட்குறாங்க. உன்னியும் ரொம்ப நார்மலாக பதில் சொல்கிறான். அப்போ சோஃபியா இந்த பூஜையை பல பேர் தப்பாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை யாதோ கூட அந்த மாதிரி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட உன்னி ரொம்ப கோவப்படுறான். அவன் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது, அந்த மாதிரி பண்ணவும் மாட்டான் அப்படின்னு கோவப்படும் போது சோஃபியாவும் சரி ஓகே அப்படின்னு அந்த விஷயத்தை அங்கோட விடுறாங்க. சீன் கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு யாதோ திரும்பவும் அந்த மலை உச்சியில் இருக்க கோயிலுக்கு பூஜை பண்ண போகிறான். அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த சோஃபியா யாதவ் ஃபாலோ பண்ணிட்டு மலை உச்சியில் இருக்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலை சுற்றி ஃபுல்லாக தீபம் ஏற்றின பிறகு யாதவ் கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் பூஜை ஆரம்பிக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து சோஃபியாவுடைய மைண்டு பிளாக் ஆகுது. ஏன்னா அப்போ அங்கே ஒரு பொண்ணு போகிறாங்க, அவங்க கூட யாதவ் அங்கே இன்டிமேட் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அதே ஊரில் பொம்மையெல்லாம் விற்கிற ராணி. அதை பார்த்த சோஃபியாவுக்கு தான் டவுட்டு உண்மை அப்படின்னு புரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் சாட்சி காண்டி அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்பூதிரி தாரையை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள சில புத்தகங்கள் காணாமல் போயிருக்கதை அவர் பார்க்குறாரு. அந்த புக்கெல்லாம்
தான் கண்டிப்பா உன்னி தான் எடுத்திருப்பான்னு உண்மை தெரியாம உன்னி அழைச்சு திட்டிட்டு இருக்காரு. அப்போ நம்பூதிரி மனைவி அங்க போயிட்டு உன்னி கூட நம்ம பையன் தான், அவனை எதுக்கான திட்டுறீங்க, அவன் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நம்பூதிரி என் பார்வையில யாதவ் மட்டும் தான் என் பையன் அப்படின்னு சொல்றான். சரியா அதே இடத்துல யாதவும் அங்க போயிட்டு அந்த புக்கெல்லாம் நான் தான் எடுத்தேன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்க உன்னி தான் செய்யாத தவறுக்கு தன்னை திட்டின உடனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சோஃபியா ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ யாதவ் மதன் கூட கார்ல போயிட்டு இருக்கான். அவன் சோஃபியா பார்த்த உடனே கார் ஸ்டாப் பண்றான். அப்பயே பார்த்தோன்னா யாதவுக்கு தான் தவறு பண்றோம், அந்த தவறை சோஃபியா நிரூபிக்க ட்ரை பண்றாங்க, அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அதனால தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட சில கேள்விகளையும் கேட்குறான். ஆனால் சோஃபியா அவனுக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு சாயந்தரமே ஸ்டீஃபன் ஃப்ரெண்டு தன் குடும்பத்தோட ஸ்டீஃபனுடைய வீட்டுக்கு போறாரு. ஏன்னா ஸ்டீஃபன் மகளை தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காண்டி. ஸ்டீஃபன் கூட நல்லா யோசிச்சு தான் ஃப்ரெண்டோட குடும்பம் நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தில் தன் பொண்ணை கட்டி கொடுத்தா நல்லா இருப்பா அப்படின்னு தன் பொண்ணை அந்த குடும்பத்தில் கட்டி கொடுக்க முடிவு பண்றாரு. ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்த சோஃபியா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ சோஃபியாவுடைய முகத்தில் இருக்க அந்த வருத்தத்தை பார்த்த ஸ்டீஃபன், உனக்கு என்னாச்சுமா, இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது, நான் உண்மையிலேயே நம்பூதிரி பையன் உன்னியை காதலிக்கிறேன், எனக்கு அந்த பையனா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அவனுக்கும் நானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தன் காதலை அவர்கிட்ட சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட ஸ்டீஃபன், இதை நீ என்கிட்ட முன்னாடி சொல்லிக்கலாம்மா, எனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் கிடையாது, நான் நம்பூதிரி கிட்ட பேசுறேன், அவனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அது மட்டும் இல்லாமல் சோஃபியா உன்னிக்கு சிட்டியில் ஒரு நல்ல வேலை பார்த்து அதுக்கு இன்டர்வியூ கார்டு எடுத்து அதை உன்னிக்கிட்ட கொடுக்குறாங்க. உன்னியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ காண்டி தன் ஃப்ரெண்டு பாபுவோட சிட்டிக்கு போறான். அன்னைக்கு சாயந்தரமே சோஃபியா தன் கார்டனில் உட்காந்து புக் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. சரியா அதே இடத்துல அங்க ஒரு பாம்பு போகுது. அதை பார்த்த சோஃபியா பயந்து ஓட ட்ரை பண்ணும்போது கால் தடிக்கி கீழே விழுகிறாங்க. அப்போ சோஃபியா பயந்து போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு அங்க இருக்க ஆட்கள் எல்லாருமே ஓடி வர்றாங்க. அங்க வந்து பார்க்கும்போது சோஃபியாவை அப்போவே பாம்பு கடிச்சிருக்கும். உடனே சோஃபியாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சோஃபியாவை கார்ல ஏற்றிக்கிட்டு உடனே அங்க இருக்க நம்பூதிரி வீட்டுக்கு அவங்கலாம் போறாங்க. இதுக்குன்னா நம்பூதிரிக்கு நாட்டு வைத்தியம் கூட தெரியும். அதனால அப்ப நம்பூதிரி சோஃபியாவை செக் பண்ணி பார்த்த பிறகு நிலைமை கைமீறி போச்சு, இனிமே இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது, நீங்க வேணா சிட்டிக்கு கூட்டிட்டு போங்க அப்படி சொல்றாரு. அப்போ யாதோ நம்பூதிரி கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்களுடைய புக் எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன், அதில் உள்ள சில யுக்திகளை வச்சு சில பூஜை பண்ணி அந்த பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படி சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூட, அந்த பொண்ணை காப்பாற்ற சான்ஸ் கம்மி அப்படின்னு நம்பூதிரி எவ்வளோ சொன்னாலும் யாதோ அதை கேட்கல. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஃபைனலாக நம்பூதிரியும் சரி ஓகே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அதுக்கு சரி சொல்கிறான். உடனே சோஃபியாவை அதே வீட்டுக்குள்ளே இருக்க பூஜை அறைக்குள்ளே எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க சோஃபியா படுக்க வச்ச பிறகு மற்ற எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டு யாதோ சோஃபியாவுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க வாயில் சில தீர்த்தத்தை ஊத்திட்டு பாம்பு எங்க கடிச்சதோமோ அங்க பச்சை கலர்ல ஏதோ மருந்து வச்சு கட்டுறான். சோஃபியாக்கும் சரியாகுது, கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்றாங்க. அப்பதான் யாதவ் தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்சமா சுயநினைவுல இருக்க சோஃபியா கிட்ட தப்ப நடக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுடைய ஆடைகளை கழட்டிட்டு அவங்க கூட இன்டிமேட் ஆக ட்ரை பண்றான். அப்போ கொஞ்சமா சுயநினைவு இருக்க சோஃபியா அவனை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கூட அவங்களால முடியல. கட் பண்ணா சோஃபியாவுக்கு முழுசா சுயநினைவு வரும்போது அவங்க தான் வீட்டுல இருக்காங்க. நடந்தது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. கண்ணை முன்னா திறந்தா அவங்களுக்கு அதே ஞாபகம் வருது. யாதவுடைய ஃபேஸ் கண்ணு முன்னாடி வருது. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, என்ன பண்ணன்னு தெரியாம இருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரமே வேலைக்கு இன்டர்வியூக்கு சிட்டிக்கு போன உடனே தனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு திரும்ப சோஃபியாவோட வீட்டுக்கு போயிட்டு அதை சொல்ல அவங்களுடைய அறைக்குள்ள போறான். அது மட்டும் இல்லாம சோஃபியாவுக்கு பாம்பு கிடைச்ச விஷயமும் அவனுக்கு தெரியும். உனக்கு பாம்பு கிடைச்ச சொன்னாங்க, எப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னு அதை பத்தி விசாரிக்கிறான். ஆனா சோஃபியா எதுவும் பேசாம என்ன கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு உன்னியை திட்டி அங்கிருந்து வெளியே அனுப்புறாங்க. அப்போ உன்னி சோஃபியா எதுக்காண்டி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு புரியாம நானு கிட்ட போயிட்டு எதுக்காண்டியாவ அந்த மாதிரி இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவங்களும் எனக்கு எதுவும் தெரியாது சொல்றாங்க. சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல சோஃபியா கிட்ட போயிட்டு உண்மையிலே உனக்கு என்னாச்சுமா, எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு திரும்ப கேட்கறாங்க. அப்போ சோஃபியா யாதவ் ஒரு நல்லவன் கிடையாது, அவன் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ உன்னி இந்த ஊர்ல நம்பூதிரி யாதவ் அவங்க ரெண்டு பேத்துக்குமே மரியாதை ரொம்ப அதிகம், நீ இந்த மாதிரி சொன்னா யாரும் அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சோஃபியா அவனை இப்படி விடக்கூடாது, அவனுக்கு புத்தி சொல்லணும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல யாதவ் திரும்ப அந்த மலைமலைக்கு பூஜைக்கு போறான். அப்போ ஆப்போசிட்ல சோஃபியா நடந்து போறாங்க. அவங்க யாதவ் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே தான் வண்டியை நிப்பாட்டிட்டு சோஃபியா கூட பேசுறான். நீ அன்னைக்கு பண்ணது எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, நான் கோவப்பட்டேன், ஆனா அது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு திரும்ப திரும்ப அது வேணும் போல என் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தன் மனசுல காசை சொல்றாங்க. அதை கேட்டு யாதோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆயிட்டு சோஃபியா தனக்கு விழுந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த மாசம் நான் இதே மாதிரி மலை உச்சியில் இருக்க கோயிலுக்கு பூஜை பண்ண போவேன், அப்பங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீ அங்க வா, இதே மாதிரி நம்ம அங்க ஒன்னா இருக்கலாம்னு சொல்றான். அதுக்கு சோஃபியாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அன்னைக்கு நைட்டே தன்னுடைய
நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு நானி கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த நாளே சோஃபியா வெளியே போகும்போது உன்னி அவங்கள ஸ்டாப் பண்ணி எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுக்கு மைண்ட் இல்லை, நீ இங்கிருந்து போகணும்னு சோஃபியா சொல்கிறாங்க. உன்னியும் அதை கேட்ட பிறகு உண்மையிலேயே சோஃபியாவுக்கு என்ன கோவம் தான் மேலே இந்த மாதிரி கோவப்படுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு புரியாமல் ரொம்பவே வருத்தப்படுறான். அது மட்டும் இல்லாமல் உன்னி அது எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அதை கேட்ட சரளா நேராக சோஃபியா கிட்ட போயிட்டு உனக்கு என்னாச்சுமா, ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சோஃபியா சொல்கிறாங்க. கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு சரளாவும் கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. அது எல்லாத்தையும் நேராக சரளா கிட்ட போயிட்டு பிரசவம் பார்க்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க 2 பேத்துல யாதவ் உன்னி அவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தரை கொலை பண்ண அவர் நினைச்சாரு அப்படின்ற அந்த உண்மையை கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சரளா தான் கோவத்தை அடக்க முடியாம நேராக நம்பூதிரி கிட்ட போயிட்டு நமக்கு பிறந்த 2 குழந்தைங்கள எதுக்காண்டி ஒருத்தரை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க, அந்த உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அப்ப நம்பூதிரி ரொம்ப தைரியமா நமக்கு பிறந்த 2 குழந்தைங்கள முதல்ல பிறந்த குழந்தை தான் எனக்கு உண்டானது, அவனால எனக்கு புகழும் பேரும் செல்வமும் உண்டாகும். 2வது பிறந்த குழந்தையால என் உயிருக்கே ஆபத்து இருக்கு, அதனால தான் நான் முதல்ல பிறந்த குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அந்த 2 பேத்துல யார் முதல்ல பிறந்தான்னு அவளுக்கு தெரியாம போனதுனால அவங்க 2 பேர்த்தையுமே விட்டு வச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்கிறான். அப்போ சரளா அப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நம்பூதிரி கிட்ட சொல்கிறாங்க. உண்மையால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உண்டாகாது, அது கண்டிப்பாக யாதவால் தான் உண்டாகும். யாதவ் நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த தந்திரம் எல்லாத்தையுமே தவறாக யூஸ் பண்ணுறான், அவன் பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறான். அது கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு நாள் தெரிய வரும், அப்போது அந்த மக்கள் முன்னாடி உங்களுடைய மானம் போகும். ஸோ யாதவ் தான் கெட்டவன் அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்பூதிரியும் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஷாக்கில் இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்லேயே யாதவ் வழக்கம் போல் மலை உச்சியில் பூஜை பண்ண போகிறான். இன்னொரு பக்கம் நம்பூதிரி கோயிலில் சாமி கும்பிட்றாரு. அப்போ அவர் யாதவ் பண்ண தவறுக்கு அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் யாதவ் மலை உச்சிக்கு போகும்போது அங்கே சோஃபியா ஆல்ரெடி ரெடியாக இருப்பாங்க. அங்கே யாதவ் சோஃபியாவுக்கு பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கடுத்து அவள் என்ன பண்ணானோ அவள் வேலையை ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நானி சோஃபியாவுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் உன்னிக்கிட்ட போயிட்டு சோஃபியா அந்த மாதிரி மலை உச்சிக்கு போயிருக்கா, உங்கள் அண்ணனால அவளுக்கு ஏதோ ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அவளை காப்பாற்று அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அதை கேட்ட உன்னியும் சோஃபியாவை காப்பாற்ற நேராக மலை உச்சிக்கு ஓடி போகிறான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மலை உச்சியில் யாதவ் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் சோஃபியா கூட இன்டிமேட் ஆக போகிறான். அப்போ சோஃபியா தன் பிளான் படியே அவங்க மறைச்சி வச்சு கொண்டு வந்த மிளகாய் பொடியை தூக்கி யாதவுடைய கண்ணில் போடுறாங்க. யாதவ் கண்ணில் காரம் தாங்காமல் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ சோஃபியா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீ அழிச்சிருப்ப அப்படின்னு அவனை கொடூர முத்தாக்கி மலை உச்சிலேருந்து கீழே தள்ளி விடுறாங்க. அப்படி கீழே விழுந்த யாதவ் நேராக நம்பூதிரி எந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காரோ அங்கே வந்து விழுகிறான். யாதவ் மேலே கீழே விழுந்த உடனே அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்பூதிரி கூட அதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் அவன் பண்ண தவறெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால அவன் சாக கிடந்த கூட அவனை பற்றி கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருக்காரு. அவனை கடவுள் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு அவர் தனக்கு தானாவே நினச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உன்னி மலை உச்சிக்கு போயிட்டு சோஃபியா பார்க்குறான். சோஃபியா கூட உன்னியை பார்த்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கண்ணிலே பேசுகிறாங்க. அங்கேயோட படம் முடியுது.